கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 150 ரூபாய்க்காக மளிகை கடைக்காரரை கல்லால் அடைத்து கொலை செய்துவிட்டு பெட்ரோல் ஊற்றி எரித்ததாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் சுரேந்திரன். வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் விவரங்கள். நிச்சயமாக இந்த கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வைத்தியநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர் 45 வயதான வேலு. இவர் அப்பகுதியில் மளிகை கடையை வியாபாரம் செய்து வருகிறார். மேலும் இவர் நேற்று எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக கோட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் வேலு தனது கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு செல்லும் வழியில் வழிமறித்து கல்லால் தாக்கி கொலை செய்து பெட்ரோல் ஊற்றி எரித்தது தெரிய வந்தது. இது தொடர்ந்து 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில் வேலுவை குடிபோதையிலும் கஞ்சா கும்பலாலும் அடித்து கொலை செய்து தெரிய வந்தது. அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்தனர். மேலும் அடையாளம் காணப்பட்ட அடிப்படையில் ஆகலாமலை திருமாலாபுரம் பகுதியை சேர்ந்த 26 வயதான சுதன் இந்த கொலை திட்டத்தை செயல்படுத்தது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் அவரை கைது செய்து அவரிடமிருந்து பல தகவல்களையும் பெற்றுள்ளனர். மேலும் அப்பகுதியில் அவர் அந்த சமயத்தில் சுற்றி திரிந்துள்ளார். அப்பகுதியாக வழியாக வந்த வேலுவை பிடித்து ரூபாய் கேட்டதாகவும் குடிபோதையில் ரூபாய் கேட்டதாகவும் ரூபாய் இல்லாதனால் அவரை தலையில் கல்லை போட்டு அதே பகுதியில் வாகனத்துடன் எரித்து கொலை செய்ததும் வாக்குமூலத்தில் அளித்துள்ளார். மேலும் அவர் பாக்கெட்டிலிருந்து 150 ரூபாயை எடுத்துக்கொண்டு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி அவரை எரித்ததாகவும் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் வேலுவை பிடிக்க சென்ற இடத்தில் போலீசார் அவரை விரட்டி சென்ற இடத்தில் அவர் வலிக்கு விழுந்து காலிலும் கையிலும் முறிவு ஏற்பட்டு ஆசாய்ப்பாளம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மேலும் இது சம்பந்தமாக அவரது வேலுவின் நண்பரையும் போலீசார் தேடி வந்தனர். இதை 2021ஆம் ஆண்டு இவரது நண்பரையும் கல்லை போட்டு கொலை செய்த வழக்கிலும் வேலு 6 மாதத்தில் சிறையிலிருந்து வெளியே வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேந்திரன்.